வணக்கம். இப்போ பரபரப்பா என்ன பேச்சு நடந்திருக்குன்னா ஈடி. இப்போ ஈடி அப்படிங்கிறது இப்போ எங்க பார்த்தாலும் நுழைய ஆரம்பிச்சிட்டாங்க. வேற வழி இல்லை, விரட்டி தான் ஆகணும். அதாவது நம்ம கிட்ட எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, நாம நேர்மையா இருக்கிறோம், நாம திருடல, மடியில கனம் இல்லை, வழியில பயம் இல்லை அப்படிங்கிறத எந்த நாயை நம்ம மேல விளையாடுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. யோசிக்கவே யோசிக்காது. நாம் 1008 ஊழல், 1008 பிரச்சனை, 1008 பணம் 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 அலைஞ்சா அதுக்கு சம்பந்தப்பட்ட துறை உங்களை வேடிக்கை பார்த்துன்னு சும்மா இருக்காது. ஏதாவது ஒன்று பண்ணிங்கன்னா இருக்கும். அது நீங்க தப்பு பண்றீங்க பண்ணலைங்கிறது வேற விஷயம், அது கோர்ட்டு தீர்மானிக்கும். இப்போ டாஸ்மாக் ஊழலை பத்தி தான் நான் பேசுறேன். இப்ப டாஸ்மாக் ஊழலை பத்தி அமலாக்கத்துறை ரெய்ட் பண்ணி எல்லாம் நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க. அந்த எம்டி, விசாகன், ஜிஎம் எல்லாரையும் விசாரிச்சிருக்காங்க. இப்போ பரவாயில்ல என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அரெஸ்ட் பண்ணுவாங்க, எடுத்தெடுப்புல சிஎம் கிட்ட போக முடியாது, போனா பிரச்சனை ஆயிடும், அதனால உதயநிதி ஸ்டாலின் அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது பரவாயில்ல பேசிட்டு இருக்காங்க. சும்மா ஒரு சிலேடியா அப்படியே பரவி விட்டுருக்காங்க மக்கள்கிட்ட இருந்து ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு. உதயநிதி ஸ்டாலின் அரெஸ்ட் பண்ணாலும் பிரச்சனையாக தான் செய்யும். அது அப்புறம் சட்ட ரீதியா பண்றாங்க, பண்ணாத போங்க, நம்ம அதை பத்தி இல்லை. அந்த ஆகாஷ் பாஸ்கர் யாரோ ஒரு பையன், அந்த பையன் தான் இதுக்கு எல்லாமே காரணம், அவர் மூலமா தான் பணம் பரிவர்த்தனை ஆயிருக்கு அப்படிங்கிறது பேசுறாங்க. இப்ப அவர் வெளிநாடு போயிட்டாரு, உதயநிதி ஸ்டாலின் நண்பர் அவரு அப்படின்னு பேசுறாங்க. இப்ப வெளிநாடு போறதுக்கு என்ன காரணம், ஏன் தப்பிச்சு போனார், அது உண்மைதானா? அப்ப அந்த ஊழல் புரிந்த பணம் எங்கே இருக்கிறது? அந்த ஈடி எங்க போய் ரெடி பண்ணுவானுங்க? சிஎம் வீட்டு ரெடி பண்ணுவாங்க, என்ன கிடைக்க போகுது? துணை முதல்வர் வீட்டில் ரெடி பண்ணினா என்ன கிடைக்க போகுது? உண்மையிலேயே நடவடிக்கை எடுக்கணும், உண்மையிலேயே ரெய்ட் பண்ணணும் அப்படின்னா யாருக்குமே தெரியக்கூடாது. ரெய்டுன்னா அப்படிதான் போவாங்க. உடன் வருகின்ற அதிகாரிகளுக்கு என்ன பண்ண போறோம், யார் வீட்டுல ரெய்ட் பண்ண போறோம்னு தெரியாது. அந்த அளவுக்கு கூட கூட்டி கிட்ட போய் தான் சொல்லுவாங்க இவங்க வீட்டுல ரெய்டுன்னு. உலகம் முழுக்க டாம் போட்டு விட்டுட்டு இப்ப ரெய்டு பண்ண என்ன பண்ணுவாங்க? ரெய்டுல என்ன நடக்குவாங்க? ஒரு கன்றாக எடுக்க போறது இல்லை. இப்ப சுப்ரீம் கோர்ட் ஸ்டேவும் கொடுத்துட்டாங்க. சரியா போச்சா? இது போன்ற வதந்தியை கிளப்பி விட்டா தமிழ்நாட்டினுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கு, மக்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு ஈடி பாக்குதா இல்ல பிஜேபி காரங்க பாக்குறாங்கன்னு தெரியல. டெஸ்ட் பண்ணுவாங்கல்ல, எப்படி இருக்கு, ஏதா இருக்கு, என்ன நடக்கும் அப்படின்னு. சோ இது உண்மையிலேயே நீங்க நடவடிக்கை எடுக்கணும்னா பல விஷயங்கள் நடவடிக்கை எடுக்கலாம், புரியுதுங்களா? அதே மாதிரி பிஜேபி ஆகிய மத்திய அரசும் ஏகப்பட்ட தவறுகள் செய்து வருகிறது. அந்த தவறு கேட்பதற்கு ஆளே கிடையாது, யாரும் கேட்க முடியாது. கான்ஸ்டியூஷனா நீதிமன்றமா இப்படி போட்டி போட்டு போயிட்டு இருக்காங்க. அமலாக்கத்துறைக்கு சுப்ரீம் கோர்ட் இடைக்கால தடை விதிச்சிருச்சு. இங்க சட்டமன்றத்தில் ஏற்றப்பட்ட கவர்னர் விஷயமா ஏற்றப்பட்ட சட்டத்துக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட் தடை விதிச்சுட்டாங்க. சோ இது எப்படி எப்படியோ போயிட்டு இருக்கு. அரசாங்கத்தின் மேலையும் கட்சி மேலையும் விதவிதமான போராட்டங்கள் போய்கொண்டிருக்கிறது. இது யாரை திசை திருப்பதற்கு, எதனால இந்த பிரச்சனையை உண்டாகி இருக்கு, யார் உண்டாக்குறாங்கன்னு ஒண்ணுமே தெரியல. இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்க, அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரி இவரை பிடிச்சி உள்ள போட்டுருவாங்க. எப்படி சிஎம் அரவிந்த் கெஜ்ரிவால் கதை வேற, தமிழக முதல்வருடைய கதை வேற, தமிழ்நாட்டு மக்களுடைய நிலைப்பாடு வேற. அதுக்கு நம்மலாம் முடிச்சு போட்டுலாம் பேச முடியாது. அவ்வளவு சீக்கிரமா முதல்வர் ஸ்டாலின் மேலே யாரும் கை வச்சிட முடியாது, உதயநிதி மேலே கை வைக்க முடியாது. அப்படின்னும் போது எப்படி பண்ண முடியும்? இருந்தாலும் அவங்கள ஒரு மிரட்டுறாங்க. ஏன்னா தவறு பண்ணிருக்காங்க நம்ம ஆளுங்க. இப்ப நம்ம ஆளுங்க தவறு பண்ணல அப்படின்னா அவங்க பூச்சாண்டிலாம் காட்ட மாட்டாங்க. பல ஆயிரம் கோடி ஊழல்னா வேடிக்கை பார்த்து சும்மா இருக்க முடியாதுல்ல. அதுவும் இல்லாம
பிஜேபிக்கு எதிரான ஆட்சின்னு சொல்ல முடியாது. இவரும் இப்ப ஏதோ புறப்பட்டு போயிருக்காராம் டெல்லிக்கு, ஏதோ ஃபண்டுக்காக. ஆனா எல்லாரும் சொல்றாங்க பையனை அரெஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு கேட்க போயிருக்காரு அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் நமக்கு வதந்தியா என்ன கர்மான்றானே நமக்கு தெரியல. ஆனா நடக்க போது அப்புறமா தான் தெரியும் எது உண்மை எது பொய்ன்னு. அதனால சிஎம் எதுக்கு போயிருக்காருன்றது வேற விஷயத்துக்கு போயிருக்கலாம், எந்த விஷயத்துக்காக போயிருக்கலாம். போயிட்டு வந்த பிறகுதான் தெரியும் அது உண்மை நிலவரம். இதெல்லாம் ஆட்சியை மிரட்டுறதுக்குரிய, திமுக ஆட்சியை மிரட்டுறதுக்குரிய யுக்தி. ஏன்னா எந்த அரசியல்வாதி தப்பு பண்ணாம இருக்கிறான்? யாரு எல்லாரும் சொல்றாங்க பல ஆயிரம் கோடிகள் ஒவ்வொருத்தரும் அடாப்ட் பண்ணி ஊழல் பண்ணிட்டு இருக்கு பிஜேபின்னு எல்லாரும் சொல்றாங்க. ஒண்ணுமே இல்லையே, மூச்சு பேச்சே காணுமே, ரியாக்ஷனே இல்லையே. நம்ம தான் கத்தி நடக்கிறோம், வாய் கிழிய கத்தி நடக்கிறோம், ஊழல் ஊழல் ஊழல்னு. அவங்க பாட்டுக்கு தள்ளுபடி பண்ணினே போயின்னு தானே இருக்கிறாங்க. என்ன பண்ண முடியுது? அதிகாரம் அவங்க கையில இருக்குன்றதுனால பண்றாங்க. அதனாலதான் இப்போ தமிழ்நாட்டை மிரட்டி பாக்குறாங்க. இது 1000 கோடி ஊழல் 10,000 கோடி உண்மையா பொய்யான்னு நமக்கு தெரியாது. உண்மையாக இருந்தால் அது சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும். அது விசாரணை வளையத்திற்கு அவர்களை அழைத்து வர வேண்டும், நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. அந்த விஷயத்துக்கு நம்ம போகல. ஆனா இந்த ரெய்டு யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்க இந்த ஊழல்ல? முத்துசாமி சம்பந்தப்பட்டிருக்காரா? செந்தில் பாலாஜி சம்பந்தப்பட்டிருக்காரா? உதயநிதி ஸ்டாலின் சம்பந்தப்பட்டிருக்காரா? இதெல்லாம் நமக்கு மக்களுக்கு தெரியணும் இல்லையா? இப்ப வதந்தி பரப்புறாங்க. இப்ப உதயநிதி ஸ்டாலின் அரெஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னு. அது காரணம் தெரியணும்ல, எதுக்காக அரெஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னு. நம்ம ஆளுங்க தவறு பண்ண போய் தானே இடியை விட்டு மத்திய அரசு மிரட்டுது. தவறு பண்ணலன்னா நம்ம பயப்பட வேண்டியது இல்லையே. உங்க ரெய்டு நடா பாத்துக்கலாம். இப்போ அந்த மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. ஒருத்தர் ஃபாரின் போயிட்டாரு, இப்ப அவர் பாஸ்போர்ட்டை முடக்க போறாங்க போல இருக்கு. அவர் ஏன் ஃபாரின் போனாரு? சாதாரணமா யதார்த்தமா போனாரா, இல்ல உண்மையிலேயே இந்த பண விஷயத்தை விசாரிக்க போறாங்கன்றனால போனாரான்னு யாருக்கு தெரியாது. ஆக இந்த முடிவே கிடையாது. நீங்க வேணா பாருங்க, இந்த இடி நடவடிக்கை துரிதமா போற மாதிரி இருக்கும், அவர் சைலண்ட் ஆயிடும். எல்லா விஷயமும் அப்படிதாங்க. அசைச்சு பார்ப்பாங்க. ஏன்னா எலெக்ஷன் வருது இல்ல, அடுத்த வருஷம் எலெக்ஷன் வருது இல்ல, அசைச்சு பார்ப்பாங்க என்ன ஆகுது அப்படின்னு. அதன் பிறகு சரியான நடவடிக்கை எடுப்பாங்க. எப்பவுமே அப்படிதான், நோட்டை பார்த்துனே இருப்பாங்க. என்ன பண்றாங்க, என்ன தப்பு பண்றாங்க, மாநில அரசு என்ன பண்ணுதுன்னு மத்திய அரசு கவனிப்பா பார்த்துட்டு இருக்கும். ஏதாவது சிறுமிசம் எழுத்து பேசுறாங்க, பிரச்சனை பண்றாங்க அப்படின்னா அப்போ நம்ம கிட்ட இருந்த அம்பை எடுத்து விடுவாங்க மத்திய அரசு. அது எல்லாம் எந்த அரசா இருந்தாலும் சரி அப்படிதான் மாநில அரசுகளை தன் வசப்படுத்தும், மிரட்டி பார்க்கும். அதே மாதிரிதான் இதுவும். ஆனா இங்க தவறு நடந்திருக்கிறது உண்மைன்னு தெரிய வருது. மிரட்டுறவங்களுக்கு இப்ப சாதகமா போச்சு. வேகமா மிரட்டலாம், இவங்கள எல்லாம் அடிப்பணிவாங்களா அப்படின்னு. நான் என்ன சொல்றேன், அவங்க மிரட்டட்டும், எந்த வேணா செய்யட்டும், அரெஸ்ட் பண்ணட்டும், உள்ள போடட்டும். என்ன ஆயிட போகுது? உள்ள போட்டு இவங்க கன்விக்ஷன் ஆகி கொடுத்துருவாங்களா? ட்ரையல ஜெயிலுக்கு போயிட்டு வந்துடலாம், தப்பே கிடையாது. அடுத்து 2026 தேர்தல், அதுல திமுக தான் வரும். இவங்க ஏதோ வச்சு பாக்குறாங்க. இதெல்லாம் வச்சு பார்த்தா எல்லாமே இங்க ஊழலை பத்தி மக்கள்கிட்ட போகாது. அரெஸ்ட் பண்ணிட்டானே பாவி, அரெஸ்ட் பண்ணிட்டானே, அதுதான் நிற்கும். ஆக புத்திசாலித்தனமா இருந்தா பிஜேபி சட்ட ரீதியா நடவடிக்கை எடுத்துட்டு சைலண்டா போனா கரெக்டா இருக்கும். இல்லைன்னா வர தேர்தலையும் தமிழ்நாட்டில் ஒரு சீட்டு கூட கிடைக்காது பிஜேபிக்கு. மீண்டும் இன்னொரு காணொலி காட்சியில நம்ம சந்திப்போம், விரிவாக பேசுவோம். வணக்கம்.